ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வடகறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது இட்லி அண்ட் தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கடலைப்பருப்பை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4-5 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மையாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு நம்ம வடைக்கு எப்படி அரைச்சி எடுப்போமோ அது போல் அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு துணியை வச்சுட்டு கடலைப்பருப்பை இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 3-4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக இதில் புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை இந்த மாதிரி உதிர்த்து விட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் இந்த கடலைப்பருப்பு முங்குற அளவு தண்ணி சேர்த்தா போதும். கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 ஹவருக்கு நல்லா வேகட்டும். கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வடகறி ரெடி ஆயிருச்சு. இது இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.